ஐயா அனைவருக்கும் வணக்கம். நம்ம கும்பகோணம் பகுதியிலேருந்து அந்த வீடியோ பதிவிடுறேன். சின்ன பசங்கள ஏன் இப்போ ஒவ்வொரு தடவையும் சின்ன பசங்கள வச்சு தான் வீடியோ போடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள சின்ன பசங்களுக்கு நம்ம ஒவ்வொன்னு அரசியலும் சரி, நாட்டுல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லிக் குடுத்து வளர்க்குறோம். எல்லாருமே இப்போ புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் சின்ன பசங்கள வச்சு வீடியோ போடுறேன். இப்ப நடந்த ஒரு சம்பவத்த பத்தி தான் பேச போறேன். டிவிகே ஆட்சிக்கு வந்து இன்னும் 1 வாரம் கூட ஆவல. சிஎம் தகுதி பெற்றதுக்கான சிஎம்எல்ல சீட்ல உட்கார்றதுக்கான இது கூட இன்னும் 1 வாரம் கூட ஆவல. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை ஒண்ணு போயிடுச்சு. சென்னை ஆர்கே நகர்ல 43வது வார்டு கவுன்சிலர் 43வது வார்டு கவுன்சிலர் தினேஷ் என்பவர் 10 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டல் கொடுத்து அவர் என்ன பண்ணாங்க போக்சோ சட்டத்துல கைது செய்து அவரை உள்ள வச்சிருக்காங்க. இது ஏப்ரல் 23ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கு. இன்னைக்கு வந்து அவருக்கு போக்சோ சட்டத்துல உள்ள வச்சு பெரிய பிரச்சனை ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம மக்களுக்கு நீங்க நெறைய சொல்றீங்க. டிவிகே நண்பர்கள் நெறைய பேர் சொல்றீங்க. மக்களுக்கு உதாரணமா இருக்கணும். இளைஞருக்கு வந்து தப்பான ஒரு பாதையில போயிடக்கூடாதுன்னு சொல்லி, இப்ப பார்த்தீங்கன்னா, ரோட்ல கேக் வெட்டு, பர்த்டே கொண்டாடுறது, பட்டாக்கத்திகள வச்சு கேக் வெட்டுறதுன்னு மாரி சொல்லி நீங்களும் சொல்லிட்டே இருக்கீங்க. நெறைய பேர் இத சொல்றாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, டிவிகே சேர்ந்த சில நபரு, இதுல முக்கியமான ஒரு நபரு பட்டாக்கத்திய வச்சு கேக் வெட்டுறாங்க. அந்த வீடியோ வந்திருக்கு, அந்த ஃபோட்டோ வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. 2 விஷயம் இப்ப டிவிகே தரப்பினரே 2 விஷயத்த பண்ணியிருக்காங்க. போக்சோ சட்டத்துல ஒருத்தர் கைதாகியிருக்காரு. தினேஷ் என்பவரு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, பட்டாக்கத்தியால கேக் வெட்டியிருக்காங்க. ரொம்ப தவறான விஷயம். இன்னும் ஒரு ஆட்சி கூட வந்து உட்காரல. சிஎம் சீட்லயே உட்காரல. அதுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை. மக்கள் எதுக்கு ஒரு தலைவர தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அதிகமா இலவச பொருளுக்காக கிடையாது. அத தெரிஞ்சுக்கணும். இலவச பொருள எதிர்பார்த்து யாரும் எல்லாருக்கும் சம்பாதிக்கிற திறமை இருக்கு. இலவச பொருள எதிர்பார்த்து யாரும் வந்து இங்க பேசல. பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு பாலியல் குற்றங்கள் நெறைய நடந்துகிட்டு இருக்கு. இத தடுக்கும் வகையில தான் பெண்களுக்காக தான் இவர் ஒரு தலைவரே இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால இதுக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா, குற்றங்கள் மொத குற்றம் இப்படி ஒரு குற்றம் நடந்திருக்கு. பாலியல் பெண் குழந்தைக்கு இந்த சீண்டல் குடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க தண்டனை எடுக்கணும். ஒவ்வொரு மக்களும் என்ன கேட்கிறாங்கன்னா, கடுமையான குற்றங்கள் என்ன சரிங்களா? தப்புகள் நடக்குதுன்னா, அது கடுமையான தண்டனை குடுத்தா தான் குற்றங்கள் குறையும்னு சொல்றாங்க. அந்த மாரி கடுமையான தண்டனை குடுக்கணும்னு தான் உங்கள நியமிச்சிருக்காங்க, தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கான அந்த குற்றத்துக்கான தண்டனைய வந்து கடுமையா குடுக்கணும் அப்படிங்கிறத நாங்க கேட்டுக்குவோம். சரிங்களா? இதுக்கான ஒரு தீர்வ உடனே எடுக்கணும். தண்டனை வழங்கணும். கடுமையா இதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும். வீடியோ தொடர்ந்து ஷேர் பண்ணி விடுங்க. டிவிகே நண்பர் நெறைய விஷயத்த புரிஞ்சு நடந்துங்க. நெறைய விஷயத்த இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. சாதாரணமா மைக்கு கிடைச்சிருச்சுங்கிறதுக்கு என்ன வேணா பேசலாம்னு பேசிறக்கூடாது. நெறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும். நெறைய அரசியல இன்னும் படிக்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? புரிஞ்சு நடந்துங்க. நன்றி, வணக்கம்.